கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தர் நாளில் இந்த வேளையில் உங்களை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே 2 வசனங்கள் உங்களிடத்திலே பகிர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, சங்கீதம் 91 அதிகாரம் 2வது வசனம். பார்க்கின்ற போது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். இந்த வசனம் எனக்கு மிகுந்த ஒரு பிரியமுள்ள ஒரு வசனம். இது ஏன் நான் அதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு சிறிய சாட்சி அப்படியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய தகப்பனார் அப்படியாக திருநெல்வேலியிலே சபை நடத்தி கொண்டிருக்கும் போது நான் பவுர் சத்தத்திலே படித்து கொண்டிருந்தேன். படிக்கின்ற வேளையிலே ஸ்கூல் மாறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த வேளையிலே அதிக ஒரு பண கஷ்டம், அநேக ஸ்கூல் கட்டுறதுக்கு ஃபீஸ் காரியங்கள்லாம் தேவைப்பட்டது. இப்போ இந்த பணத்துக்கு என்ன செய்வது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எங்களுடைய சபை ஊழியம் என்பது விசுவாச ஊழியம். தகப்பனார் விசுவாசத்திலே நிற்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்போ ஒன்று நான் சிந்திக்கும் போது, அன்றைக்கு இது எப்படி ஆகும் என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இரவு நெருங்கியது. அதிகாலையிலே எழும்பும் போது எப்படி ஆகிலும் நமக்கு ஏற்ற அந்த பணம் தேவை. அப்போ ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். இரவு முழுதும் ஜெபிக்கின்ற போது அதிகாலையிலே ஒரு மனிதர் கதவை தட்டி அப்படியாக என்னுடைய தகப்பனார் இடத்தில் ஒரு கவரை கொடுத்து விட்டு 2 நிமிடங்கள் மேலாக அவர் நிற்கவில்லை, உடனடியாக கடந்து போய்விட்டார். அதை திறந்து பார்க்கின்ற போது என்னுடைய தகப்பனார் கண்களில் கண்ணீர் வந்தது. என்ன என்றால், எனக்கு எவ்வளவு பணம் தேவையோ ஃபீஸ் கட்டுவதற்கு அந்த பணம் முழுவதுமாக சரியாக இருந்தது. அப்போ தேவன் விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அனுதினமும் தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார். அதை சொன்ன 2வது வசனம் என்னன்னா, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் நீடித்த நாட்களால் அவரை திருப்தியாக்கி கொண்டே இருக்கின்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கும் உங்களை கர்த்தர் என்னை போலவே உங்களையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏகோவா ஷாலோம்.